தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை சாய்பாபா காலனியில் உள்ள பள்ளியில் மாணவர்களை மழையில் அமர வைத்த பள்ளி நிர்வாகம் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய லிசிக்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளி 50 ஆண்டுகள் பழமையான பள்ளி. இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில இந்த பள்ளியினுடைய விளையாட்டு விழாவானது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. பள்ளி முதல்வர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் பல்வேறு முக்கிய விருந்தினர்களும் கலந்திருக்கிறார்கள். இந்த நிலையில மாணவியர் இந்த விழாவில் கலந்திருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு எந்த விதமான அழைப்பும் தரப்படாத நிலையில மாணவியர் மட்டும் அந்த பள்ளியினுடைய மைதானத்தில் தரையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேடைக்கு மட்டும் கூரையுடன் கூடிய மேடை அமைத்திருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் மாணவர்களுக்கு எந்த விதமான மேற்கூரை இல்லாத ஒரு அமைக்காமல் அவர்களை வெறுமனை தரையில் அமர்த்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கோவையை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வாரமாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழை பெய்து வரக்கூடிய சூழல் என்பது பள்ளி நிர்வாகத்திற்கு தெரிந்தே இந்த விழாவை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த விழா நடத்தி இருந்தாலும் வழக்கமாக இது போன்ற விழாக்கள் நடைபெறும் பொழுது மேற்கூரை அமைக்கப்பட்ட பந்தல் அமைக்கப்படும். ஆனால் இந்த விழாவில் எந்த விதமான பந்தல் மேற்கூரை எதுவுமே இல்லாமல் மாணவ மாணவியரை தரையில் அமர்த்தி இந்த விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இந்த மழை காலங்களில் மாணவ மாணவியருக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படும் பட்சத்தில் இதற்கு யார் பொறுப்பு என்ற அடிப்படையில் பெற்றோர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இருந்தாலும் பெற்றோருக்கு அழைப்பு இல்லை என்ற அடிப்படையில் தற்போது இந்த வீடியோவானது வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.